ஓகே. ஹாய், குட் ஈவினிங். இந்த ஏப்ரல் 4வது வீக் எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை வந்து விஷ் பண்ற செஷன் தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். எங்களோட டீம்ல எத்தனை பேர் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் வந்து ஆஹ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த செஷனுக்கு வந்து ஒரு சில நியூ மெம்பர்ஸும் ஜாயின்ட் ஆகி இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க வந்து ஃபுல்லாவே மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை பார்க்கறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட டீம்ல வந்து லீடர் ஆஃப் த வீக். ஓகே. எங்களோட டீம்ல வந்து லீடர் ஆஃப் த வீக் டைட்டில் வந்து அஃப்ரா சிஸ்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட டீம்ல கிட்டத்தட்ட 10 மெம்பர்ஸை வந்து இன்கம் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த வீக் வந்து அவங்களோட டீம்ல 10 பேர் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் வந்து டைட்டில் வந்து இந்த வீக் அஃப்ரா சிஸ்டருக்கு போயிருக்கு. ஸோ அவங்க குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து எஃபெக்ட்ஸோரா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க ஏர்ன் பண்றது, நாங்க அடுத்த கட்டம் போறதை தாண்டி எங்களோட டீம்ட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸ். ஸோ நாங்க எங்களை மாதிரி எத்தனை லீடர்ஸை டீமுக்குள்ள உருவாக்குறோம், எங்களை மாதிரி எத்தனை இன்கம் ஏர்னர்ஸை உருவாக்குறோம்ங்கிறது தான் நீங்க மெயின். ஓகேவா? ஸோ அப்படி பெஸ்டா நிறைய லீடர்ஸை வந்து அஃப்ரா சிஸ்டர் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நாங்க மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணணும், நாங்க மட்டும் அடுத்தடுத்த கட்டம் போகணும்னு நினைக்காம டீமை நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோமா இருந்தா நாங்களுமே நல்ல ஒரு நிலைமைக்கு போவோம். அதே மாதிரி அஃப்ரா சிஸ்டர் இந்த வீக் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம். ஓகே. டீமை நாங்க பெரிய அளவுல சப்போர்ட் கொடுத்து பார்ப்போமா இருந்தா தன்னால எங்களோட இன்கம் கூட போகுது. ஓகேவா? நாங்க எங்களோட இன்கமுக்காக ட்ரை பண்ணவே தேவையில்லை, நாங்க எங்களோட இன்கம் பத்தி யோசிக்கவே தேவையில்லை. எங்களோட டீம்ட வளர்ச்சி தான் எங்களோட இன்கம்ட இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர். இது போல நீங்க ஒவ்வொரு வீக்குமே இந்த டைட்டில் அச்சீவ் பண்ணணும். ஸோ உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதே மாதிரி எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு முஃபஷிர் பிரதர். ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஃபஷிர். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க இன்னும் அடுத்தடுத்த வீக் வந்து தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணணும் சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்னா. ஃபர்ஸ்ட்னா நீங்களுமே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. தொடர்ந்து இனி வார அடுத்தடுத்த வீக்லயும் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும், நீங்க ஒரு பெஸ்டான லீடரா எஃபெக்ட்ஸ் ஒரு ஆள வரணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல பவீந்திரன்.
பவீந்திரன் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. பவீந்திரன் டோட்டல் இன்கம் 20,000. இவருமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். கேம்பஸ் படிச்சு கொண்டு எஃப்எக்ஸோராக்கும் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பவீந்திரன் நீங்களுமே இன்னும் பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும், பெரிய லீடரா எஃப்எக்ஸோரால வரணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு ரிஷான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஷான். ரிஷான் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 20,000. ரிஷான் நீங்களுமே இன்னும் வார அடுத்தடுத்த வீக்ல பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும், நீங்களும் பெரிய லீடரா எஃப்எக்ஸோரால வரணும்னு சொல்லி உங்களையும் நான் அந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க யூஸ்ட்ரிகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூஸ்ட்ரிகா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் 40,000. ஸோ இவங்களுமே வந்து டீச் பண்ணி கொண்டு தான் எஃப்எக்ஸோராக்கும் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு மார்னிங் ஸ்கூல், அதே மாதிரி ஈவினிங்கும் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கு. நைட்ல தான் எஃப்எக்ஸோராக்கு டைம் கொடுத்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்க டோட்டலா 40,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்டிகா சிஸ்டர் நீங்க இன்னுமே எஃப்எக்ஸோரால பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து வீக்லி இன்கம் கிட்டத்தட்ட 7 days இன்கம் 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மஹானி சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மஹானி சிஸ்டர். மஹானி சிஸ்டர் நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. மஹானி சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்களுக்கு நான் நினைக்கிறேன் 4-5 கிட்ஸ் இருக்கிறாங்க. அதோட அவங்க தச்சும் கொடுக்குறது, ஓகேவா, ஒரு டெய்லரும் கூட. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எஃப்எக்ஸோராக்கும் டைம் கொடுத்து இதில் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. மஹானி சிஸ்டர் நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இருக்கிறீங்களா மஹானி சிஸ்டர்? கொஞ்சம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தாரேன். மஹானி சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓகே, அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓம் சிஸ்டர்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அவங்கன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தாரேன், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. மஹானி சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். ஹலோ மஹானி சிஸ்டர், ஓகே, நீங்க உங்களோட கிளியர், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுற விளங்குதா சிஸ்டர்? கிளியர், நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மஹானி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நான் டைலர். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. மீடியா குரூப்ல தான் சபா சிஸ்டர் 100 நம்பர் கிடைச்சு எனக்கு. ஜஸாக்கல்லாஹ் சபா சிஸ்டர். நான் போன வருஷம் டிசம்பர் 20ஆம் தேதி தான் எஃப்எக்ஸோரால வந்தாங்க. மாஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நான் அடுத்த இன்கம் 1,20,000. ரொம்ப ஹெப்பியா இருக்கு. அப்பச்சோரா சல்லி எடுத்துதான் நான் இந்த நோம்புக்கு நாளைக்கு கைசிரட் மிஷின், பேர்ல் மிஷின், தையல் திங்ஸ் எல்லாம் நிறைய சாமான் வாங்கியிருக்கு. இன்னும் இந்த கிழமை இது இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.
சந்தோஷம். அதனால அது பண்ணி order 250 coins எடுக்கிறது. நான் இதை பத்தி யோசிக்கல. order வருமா வராதான்னு நான் சொல்லி யோசிக்காம நான் 250 coinsக்கு order போட்டேன். நான் இந்த நம்பிக்கையில போட்டேன். நான் சக்சஸா செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால அது போல மாசா அல்லாஹ் எனக்கு இந்த கைகளோட பாருத்தால எனக்கு கான்டாக்ட் நம்பர் 80 90 இருக்கு. கை தைக்க வாரவங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நிறைய ஓர்டர் எடுத்தேன் நான். இன்ஷா அல்லாஹ் அந்த ஓர்டர் வந்து மாஷா அல்லாஹ் 2 கிழமையில முழுது திங்ஸும் விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஓர்டர் வருது இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி இன்னும் நிறைய ஓர்டர் போட்டு தங்கிச்சேன். நிறைய ஓர்டர் வருது. எல்லாரும் இது போல ட்ரை பண்ணுங்க. நிறைய விளங்குதா சிஸ்டர்? ஓ நீங்க ஹலோ. பேச கிளியர். ஓ நீங்க பேசுங்க கிளியர். நிறைய ஓர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த டீம்ல வேலை செய்யற 2 பேரும் இன்கம் அடிச்சிருக்காங்க. ஒரு சாமி தாய் சாதிக்கிறார். எல்லாரும் இது போல ட்ரை பண்ணுங்க. முயற்சியா கைவிடாதீங்க. பெட்சோராவுல நல்ல இன்கம் எடுக்கலாம் எல்லாரும். அது போல எல்லாரும் இப்படியே ட்ரை பண்ணி இதே போல செஞ்சானா எனக்கு எல்லாம் நிறைய இது சொல்லி தந்து சபா சிக்கறாங்க. என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட நான் எல்லாம் கேட்டுக்கொள்வேன். இந்த டீம்ல பேன்ஸாலாம் 2 பேர் இது செய்திருக்காங்க. சல்லி எடுத்திருக்காங்க. வேற சொல்றதுன்னு சொன்னா எல்லாரும் துவா செய்து கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ் எல்லாரும் நல்ல இங்க முடிக்கணும். எல்லாரும் மேலையும் இந்த கிழமை எனக்கு அஞ்சாயிரத்தி 20,000 அஞ்சாயிரத்தி இந்த கிழமை எனக்கு சல்லி. அது போல இன்னும் நான் நிறைய இது எடுக்க இருக்கு. மனசுக்கு நிறைய இதுகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது போல எனக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். நான் இன்னும் நிறைய எடுப்பேன். முயற்சி எடுத்து நிறைய வாங்கி எடுக்கணும் என்று சொல்லி இருக்கு. நிறைய தேவைகள் இருக்கு. அதுக்காக நான் இதுல வந்தேன். ஆனா ஆரம்பத்துல வரக்க டவுட் இல்லாம அந்த இந்த காசு வருமா பொய்யான்ற ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. யோசிக்க வச்சு நான் 2 கிழமை தான் அதான் இல்லை நான் சொல்லி நான் நினைச்ச அளவுக்கு மாஷா அல்லாஹ் நிறைய இது எடுத்திருக்கேன். நான் எனக்கு நிறைய எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணுங்க. ஜூம் மீட்டிங் வாங்க. டெய்லி ஜூம் மீட்டிங் எல்லாரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே மஹானி சிஸ்டர், தேங்க்யூ so much. ஓகே பாரக்கல்லாஹ். ஓகே மஹானி சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா அவ வந்து வீக்குக்கு பர்சனலா ஆர்டர்ஸே வந்து 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி போடக்கூடிய ஒருத்தர். ஒவ்வொரு வீக்கும் நம்மளா அப்படி போடக்கூடிய ஒருத்தர். அவங்க டெய்லி ஷாப்பும் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்களோட ஹஸ்பண்ட பேஜ் செய்யறாங்க, மகண்ட பேஜ் செய்யறாங்க. ஸோ அந்த ஷாப்கள் எல்லாம் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நார்மலா ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு கதைச்சு அந்த மாதிரி எல்லாம் மிச்சம் ட்ரை பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒருத்தர். அதே மாதிரி டீமுக்குமே நிறைய பேர் போட்டு அவங்களோட டீம்லயுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மஹானி சிஸ்டர் நீங்க குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி இந்த இடத்துல உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அஸ்கியாவோட டோட்டல் இன்கம் 3,40,000. இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. உங்களோட இன்கம் வந்து இன்னுமே அதிகரிக்கணும். நீங்க 50,000 1 லட்சம்னு சொல்லி வீக் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அஸ்கியா இருக்கிறீங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தருவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். அஸ்கியா ஓகே. Hi everyone. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening எல்லாருக்கும். என் நேம் அஸ்கியா. நான் வந்து இந்த வீக் இன்கம் இந்த வீக் இன்கம் 20,000, டோட்டல் இன்கம் 3,40,000. அல்ஹம்துலில்லாஹ். நான் போன வீக்குக்கு முந்தின
மில்லியனர் கிளப் மெம்பர் என்டர் ஆகினேன். நான் வந்து எபெக்ஸோரால ஜாயின் ஆகி 6.5 மாசம் ஆகுது. இந்த 6.5 மாசத்துல டோட்டலா 3,40,000 இன்கம் earn பண்ணிக்கிறேன். உண்மையில இப்ப நினைக்கிற டைம்ல ப்ரௌட் ஆயிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் வந்து எபெக்ஸோரால ஜாயின் பண்றதுக்கு முன்னாலே எனக்கு இன்கம் தேவை இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து பேரண்ட்ஸ்ல தங்கிக்கிறதால எனக்கும் ஒரு சின்ன ஒரு இன்கம் தேவை. அதால நானும் என்ன சரி ஒரு எனக்கு கை செலவுக்கு என்ன சரி ஒரு இன்கம் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி நான் நிறைய கோர்சஸ் செஞ்சேன். இப்போ எப்படியான கோர்சஸ் கேட்டேன், அந்த சோப் மேக்கிங், காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங், ஹெனா மிக்ஸாலஜி, கேக் மேக்கிங், இந்த இப்படியான கோர்சஸ் செஞ்சு இது மூலமா நான் ஒரு சொந்தமா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியால தான் நான் இதுகளெல்லாம் செஞ்சேன். இருந்தாலும் நான் வில்லேஜ்ல இருக்கிறதால இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிய எனக்கு ஒரு யோசனை. ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு, அந்த டைம்ல ஹெனா மிக்ஸாலஜி எல்லாம் செஞ்சேன் தானே. அப்ப நிறைய ஹெனா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு அது மூலமா பின்ன இன்கம் ஒன்று earn பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணினது. ஆனாலும் நான் வில்லேஜ்ல இருக்கிறதால எனக்கு வந்து பெருசா அந்த பிஸ்னஸ் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இப்ப டவுன் ஹால்னு சொன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய சேல் பண்ணிடும், அதால நிறைய இன்கம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுதான் நான் ஸ்டார்டிங் கோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த அந்த இதோட அந்த பெருசா எனக்கு இன்கம் ஒன்று இல்லாதால நான் டவுன் ஆயினேன். அப்ப வில்லேஜை பொறுத்த வரையில் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஃபெடப்பாகி இருந்த டைம்ல இப்ப ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து செய்வோம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்லைன் பிஸ்னஸ்னா சும்மா ட்ரெஸ் ஐட்டம் எடுத்து கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ல அந்த சாமான்கள் அப்படி எடுத்து கொடுக்கறது, அப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து செய்வோம்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டைம்ல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா நான் வந்து நியூஸ் குரூப் ஒன்ல பார்த்தேன். நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்ல ஜாயின் பண்றதுக்கு 6,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங் இன்கம், அப்படி ஏதோ ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன். நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோம்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற டைம்ல நான் 6,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனில ஜாயின் ஆகினேன். அந்த கம்பெனி எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். A to Z ஒரு கம்பெனி. அப்ப அதுல 6,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த என் நான் குரூப் ஒன்று ரன் பண்ணினேன். அந்த குரூப்பை அட்வர்டைசிங் போடுறதுக்கெல்லாம் நிறைய செலவழிச்சேன். ஒரு 10-15 அப்படி செலவழிச்சுப்பேன். கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் இன்வெஸ்ட் பண்ணி அட்வர்டைசிங் எல்லாம் போட்டு நிறைய செலவழிச்சானாலும் ஒரு பிரயோசனமே இருக்கல. அந்த டைம்ல நான் வந்து என் குரூப்பை நிறைய பேர் ஜாயின் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நிறைய சல்லி செலவழிச்சு அட்வர்டைசிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலாம அப்படின்னா பெருசா ஓடர்ஸலும் வரல. ஏலாம நிறைய இந்த ஃப்ரீ லிங்க் ஷேரிங் குரூப் அப்படின்னு நிறைய வந்துச்சு. அதுகள்ல நிறைய குரூப்கள்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு குரூப் மூலமா தான் எனக்கு வந்து இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம இதுல ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த வாய்ஸ் நோட் அதுட்டும் பார்க்க மாட்டேன். ஜாயின் பண்ணியிருந்தேன். நம்ம கொஞ்ச நாள் இப்போ ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வாரண்டத்தால கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டா கேட்டேன், பொறுமையா இருந்து கேட்டேன். அப்ப அந்த டைம்ல சஃபா சிஸ்டரை கண்டக்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் வீக்குக்கு இன்கம் earn பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அப்ப இதை கொஞ்சம் என்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சஃபா சிஸ்டரை கண்டக்ட் பண்ணி அப்படித்தான் நான் இந்த பிசினஸ்க்கு வந்தது. செப்டம்பர் லாஸ்ட்ல மாதிரி தான் நான் இதுல ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் போட்டு 250 கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டீம் எல்லாம் டெவலப் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகும் நல்லா அச்சீவ் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என் டீம்லயும் இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையும் எவ்ரி வீக் இன்கம் ஏர்னர்ஸா கொண்டு வரணும், அதுதான் என்னோட கோல். நான் மட்டும் எவ்ரி வீக் இன்கம் எடுக்கிறது போதும். என் டீம் மெம்பர்ஸும் இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். இருந்தாலும் ஒரு வீக் இன்கம் எடுத்தா ஒரு வீக் இல்ல, அது அப்படியானவங்களும் இருக்கிறாங்க. அவங்களை இன்னுமே மோட்டிவேட் பண்ணி இது வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இந்த பிசினஸ் கஷ்டப்பட்டு வரல. நிறைய பேர் வந்து எவ்ரி வீக் இன்கம் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களோட முயற்சியை பொறுத்து அவங்க earn பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு earn பண்ணேலும்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்து இன்கம் தேவையுடையவங்க இருக்கிறாங்க.
அப்படியா இருக்கிறவங்களையும் இப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். எவ்ரி வீக் இன்கம் ஏர்னஸா உருவாக்கணும்ன்றது என் ஆசை. இன்ஷால்லா என்னையும் நம்பி ஜாயின் பண்ண எல்லாரையும் நான் எவ்ரி வீக் இன்கம் ஏர்னஸா உருவாக்குவேன். உண்மையில இந்த வீக் வந்து எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா என் ஹஸ்பண்டை இன்கம் ஏர்னரா உருவாக்கிக்கிறேன். அதுவும் எனக்கு இந்த வீக் உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தது வந்து இப்போ என்னோட டீம் ஆக்களையும் எவ்ரி வீக் இன்கம் ஏர்னஸா உருவாக்குறதோட இப்போ எங்களோட ஃபேமிலியிலையும் என்னோட அப்பா தாத்தா எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களையும் இன்கம் ஏர்னஸா உருவாக்கணும் இன்ஷால்லா. இதையும் நான் அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு வந்து இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச சஃபா சிஸ்டருக்கும் இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எங்களோட கம்பெனி சேர்மன் சார் ஷேக் சார் குணவர்தன் சார் அவங்களுக்கும் மிச்சமே நான் தேங்க் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, தேங்க்யூ அஸ்டியா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் ரஸ்லானும் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட இந்த வீக் இன்கம் 40,000. டோட்டல் இன்கம் வந்து 4.5 லட்சம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்லான். இவருமே ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து விஷ் பண்ணினேன் முஃபஸ்ஸிர் என்று சொல்லி. அதுதான் அஸ்கியா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நான் நினைக்கிறேன். ஓகேவா, இதை வந்து எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸாக கூட செய்யலாம். ஓகேவா, இப்போ வைஃப் செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் மாற இந்த பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹஸ்பண்ட் மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை நீங்கள் இதில் இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணிடும். அதே மாதிரி சிஸ்டர்ஸ் செய்கிறாங்க. என்னோட டீமில் அஃப்ரா சிஸ்டர், அஸ்ரா சிஸ்டர், அம்னா சிஸ்டர், ஓன் சிஸ்டர்ஸ் செய்கிறாங்க. ஸோ இப்படி இது எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸாக கூட செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களோட ஃபேமிலியில் உள்ள ஆட்களையும் வந்து உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபாகிரா சிஸ்டர் இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 7.5 லட்சம். ஃபாகிரா சிஸ்டர், உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் அந்த இடத்துல உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 50,000 வீக்லி இன்கம் 50,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஷுஹாதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷுஹாதா. உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ரிஸ்வானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 9 லட்சம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வானா சிஸ்டர். இவங்களுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் செய்கிறாரு. ஓகே, அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இவங்க செய்து கொடுத்து கொண்டுதான் ஓகேவா அவங்களோட பிஸியான ஒரு ஷெடியூலுக்குள்ளேயும் வந்து அவங்க எஃபெக்ட்ஸோராக்கும் டைம் கொடுத்து இந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரிஸ்வானா சிஸ்டர், நீங்களுமே இன்னும் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே ஓகே, இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையும் நான் அந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து அஃப்ரா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். நுஸ்ரா சிஸ்டரும் நானும் செய்வோம். நுஸ்ரா சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து இன்கம் எடுத்த எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல வந்து 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரூபா அக்ஷா சிஸ்டர் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அக்ஷா சிஸ்டர். நீங்க இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்கும் இன்கம் எடுக்கணும்னு உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ஆயிஷா.
ஆயிஷா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஆயிஷா சிஸ்டர். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் இதை விட கூடுதலா இன்கம் எடுக்கணுமென்று உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் இந்த வீக் எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த இன்னொரு லீடர் சுமையா சிஸ்டர். அவங்களும் இன்ஷா கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் இதை விட கூடுதலா இன்கம் எடுக்கணுமென்று உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட டீம்ல அடுத்தது வந்து இந்த வீக் இன்கம் 10,000 ரூபாய் எடுத்திக்கிறாங்க சப்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சப்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000 ரூபா. இன்ஷால்லா நீங்களும் அடுத்தடுத்த வீக்ல வந்து இதை விட கூடுதலா இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க சாஜிதா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சாஜிதா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000 ரூபா. அவங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெவலுக்கு போகணுமென்று அடுத்த வீக்ல மத்த வீக்ல இதை விட இன்கம் கூட எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ஜசானி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜசானி சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50,000 ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் வரல நல்ல இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த வீக் 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க மீனா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் மீனா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000 ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீக்ல இதை விட இன்கம் கூடுதலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் இந்த வீக் எங்களோட டீம்ல 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க அஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000 ரூபா. அவங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வீக் வரல நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். அஸ்னா சிஸ்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு கேட்குறாங்க. அஸ்னா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு. அஸ்னா சிஸ்டர். அஸ்னா சிஸ்டர் அவங்க அதீபன்னு பேர்ல இருக்கிறாங்க போல. அன்மியூட் பண்ணேலும் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சிஸ்டர் அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா? கேக்குது சிஸ்டர், பேசுங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஸ்னா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. என் மிஸ்டர் வந்து வடை ஷாப் தான் வச்சுக்கிறாரு. எனக்கு இந்த பெக்ஸோரா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணினது வந்து என் ரிலேஷன்ஸ் ஒன்று தான், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒன்று தான். இப்ப அவ இல்லை இதுல, என்னைய எட் பண்ணி விட்டு அவ இது பண்ணிட்டா. என்னைய இதுக்கு கைட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து பர்வீன் சிஸ்டர். அதோட அஃப்ரா சிஸ்டருக்கும் பர்வீன் சிஸ்டருக்கும்
ஜசாக்குமுல்லா ஹைர். என் ஃபேமிலி இஷ்யூஸ்னால இந்த இது நான் நிறைய ஜாப்கள் செஞ்சேன். ஆன்லைன்ல ஒரு ஃபிலிம் செஞ்சேன், மற்றது ஹேர்லைன் செஞ்சேன், ட்ரெஸ் ஐட்டம் இதெல்லாம் செஞ்சேன். ஆனா எனக்கு இந்த அளவுக்கு நான் இன்கம் எடுப்பேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சொட்டுமே ஈக்கல. எனக்கு ஒவ்வொரு நேரமும் இதை பார்ப்பேன். எனக்கு இதுல டைனர்கள் எல்லாம் நான் மோட்டிவேட் பண்ணுவேன். நீங்க இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, ரெக்கமெண்ட் செய்யுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர காரணம் என்னோட டவுன்லைனர் சாரும், என் அப்லைனர் பர்வீன் சிஸ்டரும், அஃப்ரா சிஸ்டரும். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய ஓர்டர்கள் எடுத்துன்னு வந்து தந்திக்கிறாரு. அவர் தான் எனக்கு இன்னும் என்னைய கைட் பண்ணிட்டு போவாரு. இன்னும் நீங்க செய்யலும், நல்லா செய்யுங்க, ஓர்டர் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 2-3 பக்கத்தாலே எனக்கு ஓர்டர் சொல்லி எடுத்துட்டு வந்து தந்திக்கிறாரு. மிஸ்டரும். நாங்க சொந்த வீடு இல்லை, நாங்க கூலி வீடு தான். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணினதுக்கு. இன்ஷால்லா நீங்க இதை விட கூடுதலா இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து எங்களோட டீம்ல வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ஹுஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஹுஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000 ரூபா. அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றதுக்கு கேட்குறாங்க. சிஸ்டர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சிஸ்டர். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க சிஸ்டர். ஓகே ஹுஸ்னா, நீங்க ஷேர் பண்ணிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா பேசு? ஓ சிஸ்டர் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹுஸ்னா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ டெக்ஸோரா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அஃப்ரா சிஸ்டர் தான். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த சுச்சுவேஷன் காரணமாக அது செய்ய இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சுல்ஃபியா அவன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நான் இதில் ஜாயின் ஆகினேன். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பெருசாக ஆர்டர்ஸும் இல்லை, எனக்கு இது செய்கிறதுக்கு பெருசாக ஐடியா ஒன்றும் மீட்டல. அப்புறம் நான் அஃப்ரா சிஸ்டர்ட அந்த ஸ்டேட்டஸ் வந்து இதெல்லாம் பார்த்தேன், அவங்களோட இன்கம் அதுவுமே எனக்கு பெருசாக ஒரு மோட்டிவ் ஆயிருந்துச்சு. தான் இதில் உண்மையாகவே இன்கம் எடுக்க இயலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்துச்சு. அதோட நானும் அது செய்யணும்னு ஆசைப்பட்டு ஸ்டேட்டஸில் அந்த மாதிரியும் போட்டும் எனக்கு பெருசாக ஆர்டர்ஸ் வரல. அப்புறம் சுல்ஃபியா சிஸ்டர் தான் வந்து எனக்கு இப்போ நாங்கள் பர்சனலாக எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் எடுத்து அந்த மாதிரி நாங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று தந்தாங்க. அப்படித்தான் நான் வந்து டெக்ஸோரா திங்ஸ்லேருந்து இங்கினி மில்க் கொண்டு என்னோட அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணேன். அவங்களுக்கு சுகர் இருக்குது, எனக்கும் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பாபா கிடைச்ச டைம் ப்ரெஷர் வந்ததால் அஃப்ராத்தாவும் சொன்னாங்க இது நல்லம் அப்படின்னு சொல்லி. அடுத்து நான் ஒன்று எடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணேன். மாஷால்லாண்டு எனக்கும் அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு போய் வந்து ப்ரெஷர் இதுவும் குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து டாக்டர் வெண்ணைக்கும் மந்திக்குமே டெப்லெட் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி தந்தாங்க. அப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் செக் பண்ணிட்டே வரப்போல வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து சரியான லெவலுக்கே வந்துச்சு. டெப்லெட் யூஸ் பண்ணுற தேவையே மீட்கல. அதோட தான் எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அதை சொல்லி வந்து நான் நிறைய பேர்கிட்ட ஆர்டர்ஸும் எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் ஆர்டர் வரல, அப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன், என் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லி அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு மாஷால்லாண்டு. அப்புறம் 250 நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மெம்பர் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ஸில் நான் இருந்தேன். ஸ்டார்டிங்லேயே நான் ரெக்யூமெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலை. அப்புறம் வந்து 250 முடிச்சுட்டு அப்புறம் வந்து எனக்கு மெம்பர்ஸ் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்து மிச்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஆர்டர் பண்ண ஸ்டார்டிங்லேயே வந்து நான் மெம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சேலரி நேரத்தோட எட்டாவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிஸ்டேக் நான் விட்டது. 250 கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் நான் மெம்பர்ஸ் தேடுவோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து மெம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணேன். மாஷால் மெம்பர்ஸும் ஸ்டார்டிங்கில் எட்டாவலை தான். அப்புறம் நான் நிறைய பேரோட பேசி ரெக்யூமெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி ஒரு குரூப்பில் வேறு வாய்ஸ் ரெக்கார்ட் அது இதெல்லாம் கேட்டு அதுலேருந்து ஒரு ஐடியாஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணேன்.
அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இந்த வீக் நான் ஒரு 10,000 சேலரி என்ட வீக் எனக்கு டோட்டலா நான் 60,000 சேலரிக்கு எனக்கு குவாலிஃபைட் ஆகிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் அஃப்ரா சிஸ்டர் அண்ட் சுல்ஃபியா லீடர் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. முபாரக் அல்லா ஹைரா சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணினதுக்கு. நீங்களும் இதை விட கூடுதலா இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் இல்லை, இந்த வீக் 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ருஸ்தா சிஸ்டர்ன்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன் ருஸ்தா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000 ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மில்லியன் கிளப்லுக்கு வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அனஸ் பிரதர். இது வந்து அஃப்ரா சிஸ்டர்ட ஹஸ்பண்ட். அவங்க அவங்களுக்கும் இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000 ரூபா. அவங்களும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல மில்லியன் கிளப்லுக்கு வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் பிரதர். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க அஸ்கியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3,10,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல இதை விட கூடுதலான இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த வீக் வந்து 10,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க சஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 3,90,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா சிஸ்டர். நீங்களும் மென்மேலும் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வீக் வந்து 20,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க. இது வந்து மும்தாஜ் சிஸ்டர்ட லீட் அண்ட் டவுன்லைன் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் இஸ்லிமா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000 ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மில்லியன் கிளப்லுக்கு வரணும்னு உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து 20,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ஃபர்வின் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்வின் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,50,000 லட்சம் ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மில்லியன் கிளப் லீடரா கூடிய சீக்கிரம் வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் எங்களோட டீம்ல அடுத்தது வந்து இந்த வீக் 20,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க அஃப்லால்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,90,000 ரூபா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல மில்லியன் கிளப்லுக்கு வரணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து 30,000 ரூபாய் இன்கம் எடுத்திக்கிறாங்க ஜாரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜாரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,30,000 ரூபா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கூடிய சீக்கிரத்துல மில்லியன் கிளப்லுக்கு வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான் எங்களோட டீம். தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிஸ்டருக்கு தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைரா. திரும்பவும் இன்கம்
எடுத்தவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, தேங்க்யூ அஃப்ரா சிஸ்டர் அண்ட் நுஸ்ரா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நுஷா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண இயலுமா அல்லது நான் ஷேர் பண்ணவா? வெயிட் சிஸ்டர், கொஞ்சம் பாக்குறேன். ஓகே. சஃபா சிஸ்டர், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சஃபா சிஸ்டர். ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகே. என்கிட்ட பிடிஎஃப் இருந்துச்சு, ஷேர் பண்ண வேணாம். முஷாஃபிர் அயலுண்டா பண்ணுங்க. என் மத்த சஃபா போன்லாம் இருக்கு பிடிஎஃப். ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க மாஸ்டா சிஸ்டர். இவங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணி கொள்கிறோம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க இந்த பிஸ்னஸை விரும்பி செய்கிறாங்க. மென்மேலும் இவங்களோட இன்கமை அதிகரிக்குன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். நெக்ஸ்ட் நுஸ்ரா ஃபர்வீன். இது நான் தான். என் பேர் நுஸ்ரா ஃபர்வீன். நான் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறேன். நான் கிராஜுவேட்டாக இருந்தும் எனக்கு கிராஜுவேட்டுக்குரிய ஒர்க் இன்னும் கிடைக்கல. நான் அபெக்ஸோரா இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். விரும்பி இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கேன். எனக்கு கீழே ஒரு டீம் வந்து பில்ட் பண்ணி நான் இதை கண்டினியூவாக செஞ்சுட்டு போகிறேன். இந்த அப்ளைனர் வந்து ஃபசுனா சிஸ்டர். எனக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சேர்ந்து மென்மேல நானும் இன்கம் அதிகரிக்குன்னு சொல்லி என்னை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் இவங்க நுஸ்ரத் அண்டி. இவங்களோட இன்கம் வந்து 10,000. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,30,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல வந்து 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, 2 சின்ன கிட்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அபெக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு கீழேயும் ஒரு டீம் ஒன்று இருக்கு. டீமுக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். மென்மேலும் உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் எங்க டீம்ல வந்து நசிரா சிஸ்டர் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,40,000 இன்கம் எடுத்துறாங்க. இவங்களுக்கும் 3 கிட்ஸ் இருக்கு. இவங்க வந்து அபெக்ஸ்ல வந்து இவங்க ஒரு சேவை நோக்கோட ஒர்க் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா இவங்க வந்து இவங்களோட குடும்பத்துல மற்ற தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அவங்க நோய்க்குரிய சொல்யூஷனை கேட்டு ப்ரொடக்ட் சம்பந்தமான அதுக்குரிய தீர்வுகளை வழங்கி இவங்க செதுக்குறாங்க. இவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். குடும்பத்துக்காக ஒரு பாடுபடுற ஒரு கேர்ள் உண்டு. இன்னைக்கு வந்து இவங்க இன்கம் ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். நசிரா சிஸ்டர் இருக்கிறீங்களா? நசிரா சிஸ்டர் இருக்கிறீங்களா? நான் பேசுறதுல நசிரா சிஸ்டர் ஷேர் பண்றேன்னு சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா? சஃபா சிஸ்டர் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுங்களேன் நசிரா சிஸ்டருக்கு. நசீரா சிஸ்டர், உங்களுக்கு பேசலாம். சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும்.
நான் பேசுறது கிளியரா இருக்கு விளங்குதா சிஸ்டர்? ஓம் சிஸ்டர் ஓம். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இந்த அஃபெக்சுரா நிறுவனத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அஃபெக்சுரா நிறுவனத்துக்கு முதல் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இது ஃபிரோசா சிஸ்டருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு இதை ஒரு ஒர்க்கா செய்யணுங்கிற ஐடியா ஒரு இதுவும் இல்லை. நான் ஃபர்ஸ்டா வந்துட்டு என் மகளுக்கு ஒரு சுகம் இல்லாம ஆயிட்டு அவக்கு திங்ஸ் எடுத்து அவக்கு பாவிச்சுட்டு தான் பார்த்தேன். மாஷா அல்லாண்டு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லை, அப்படி கிட்னி பிரச்சனை உண்டு அவக்கு. கிளினிக் சாமான் போட்டு தந்தாங்க. கடுமையா கஷ்டப்பட்டேன். அப்ப எங்கேயோ கஷ்டப்பட்டு கடைசியில சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள அவக்கு தீர்வு கிடைச்சிச்சு. அப்ப நினைச்சேன் இதாலதான் தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி நான் அதுக்கு பிறகுதான் ஒர்க் பண்ண துவங்கினேன். அதுவும் ரோசா சிஸ்டரை கட்டாயத்தின் பேர்ல இங்க செய்யுங்க இந்த சொல்லி இனி அவங்க தந்த சப்போர்ட்டால நான் இதுல ஜாயின்ட் ஆனது அஃபெக்சுராவில் செஞ்சதும். அதுக்கு பிறகுதான் நான் ஒவ்வொரு வீடு வீடா போய் எல்லாருக்கும் இப்படி ஒரு இது இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் ஆகுது சொல்லி மாஷால்லா நிறைய பேருக்கு நிறைய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இதுல நான் ஒரு இன்கம் எடுக்கணும், ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவெல்லாம் எனக்கு அந்த டைம்ல இல்லை. எப்படியோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுல தீர்வாகணும், இவங்களுக்கு நல்ல கிளியர் ஆகணுங்கிற அதே அந்த நோக்கம் மட்டும் நான் எனக்கு இருந்துச்சு. மாஷால்லா என் முயற்சிக்கு நான் வீணடையல. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் மறுவாஸ் எல்லாருக்கும் அந்த தீர்வு கிடைச்சும் எனக்கு அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கிளியர் ஆனதை போல சந்தோஷம் எனக்கு அது வார்த்தைகளால சொல்ல இல்லாத இருக்கு. இப்ப நினைச்சாலும் அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியா இருக்கு. அதுல மாஷா அல்லாண்டு என் எண்ணம் சரியா இருக்கிறதால எனக்கு நல்ல இன்கம் கிடைக்குது. மேல மேல இன்னும் எல்லாருக்கும் ஒரு சேவையா செய்யுங்க. வருமானம் இன்கம்ங்கிறத தாண்டி ஒரு சேவையா செய்யுங்க, ஆத்ம திருப்தியா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். இதை கேர்லெஸ்ஸா எடுக்காதங்க யாரும். நான் இது ஒரு அட்வைஸா பண்றேன். யாரும் இந்த அஃபெக்சுரா நிறுவனத்துல இருக்கிற ப்ராடக்ட் அவ்வளோத்தையும் கேர்லெஸ்ஸா எடுக்காதங்க. தயவு செய்து கேர்லெஸ்ஸா எடுக்காதங்க. அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்குது. நிறைய மக்கள் நோயால தவிக்கிறதால நிறைய சக்சஸ் கிடைக்குது. அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களோட எண்ணம் சரியா இருந்தா உங்களுக்கு வெற்றி தன்னால இறைவன் பாதைய எண்ணத்தோட உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எல்லாருக்கும். இனி இப்பதான் இனி பிள்ளைகள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு செல்லாமே ஒவ்வொருத்தர் அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களை காட்டாம இன்னைக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. கடைசி பிள்ளைக்கு 2 வயசு. நானும் ஒரு ஃபேமஸ் டைலர், மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நாங்களும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு எதுக்கு பிறகு நல்ல சக்சஸ் கிடையாது. எனக்கு நல்ல முயற்சி செஞ்சு முன்னேறிட்டு வரும்போது கிட்டால எனக்கு சில பல அடிகள் விழுந்து விழுந்து நான் அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டே இருக்கேன். கிட்டால முதல் பாப்பா மௌத்தானாங்க, அது கிட்டால அம்மா, அப்படி கிட்டால ஃபேமிலிக்குள்ள எங்க அம்மா மௌத்தாயி இன்றைக்கு 50 நாள். அதையும் தாண்டி நான் செஞ்சுதான் வாரேன். சின்ன சின்ன காரணங்கள் எல்லாம் காட்டாதங்க தயவு செய்து. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சக்சஸ் கிடைக்கும். எல்லாரும் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் படைச்ச ரப்புக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சரி சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சிஸ்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. உண்மையில இவங்களை சொல்ல போனா இவங்க இந்த இன்கமுக்கு தாண்டி மக்களுக்கு சேவை செய்யணும், சேவையா கொண்டு போறாங்க. இந்த ப்ராடக்டால நிறைய நோய்கள்ல இருந்து ரிகவர் ஆகணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட இவங்க ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க அந்த டீமுக்காகவும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி மஸ்லா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க. இவங்க டவுன்லைனர் டீம் சப்போர்ட்டும் இவங்களுக்கு பில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே பெஸ்டான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். மென்மேலும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஃபசூனா சிஸ்டர். இவங்க வந்து இந்த அப்ளைனர்.
உண்மையில சொல்ல போனா என்ன அபெக்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணின இவங்க தான். இவங்க வந்து கிராஜுவேட்டா இருக்கிறாங்க. இவங்க ஒரு பெஸ்டான லீடர். எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு டவுன்லைனர் எல்லாம் எடுத்து தந்தவங்க. இன்றைக்கு வந்து நான் இதுல ஜாயின் பண்ணி இந்த இடத்துல பேசுறேன்னா இவங்களும் ஒரு காரணம். அதோட சேர்த்து எந்த அப்ளைனரா இருக்கிறாங்க ஃபஸ்னா சிஸ்டர், அதோட சேர்த்து ஃபிரோசா சிஸ்டர், இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். இவங்களோட இன்கம் வந்து இந்த வீக் 10,000. இவங்க ஒரு மில்லியனுக்குள்ள மெம்பர். இவங்க டோட்டல் இன்கம் வந்து 3,90,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இனிமே இவங்களோட இன்கம் அதிகரிக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து எங்க டீம்ல முஹைமினா சிஸ்டர். இவங்களோட இன்கம் வந்து 10,000. டோட்டல் வந்து இன்கம் 3 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து இவங்க இந்த மில்லியன் கிளப் மெம்பரா தெரிவு செஞ்சிருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு கிராஜுவேட். இவங்க வந்து முனிசிபல் கவுன்சில்ல வந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப அபெக்ஸோரால வந்து பார்ட் டைமா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ் ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். மென்மேல் உங்களோட இன்கம் அதிகரிக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப சொன்ன முஹைமினா சிஸ்டர் இந்த வீக் வந்து எங்க டீம்ல வந்து மில்லியனர் கிளப் மெம்பரா தெரிவு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட டீம்ல வந்து பசுனா சிஸ்டர் சேர்த்து 2வது மில்லியனர் கிளப் மெம்பரா வந்து முஹைமினா சிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து நல்லா டீம் ஒரு பில்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி டீமுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவங்க இந்த முறை வந்து மில்லியன் கிளப் மெம்பரா தெரிவு செஞ்சிருக்காங்க. இவங்களை நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். எங்க டீம் சார்பாகவும் லீடர் சார்பாகவும் நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். இன்னும் மென்மேலும் உங்களோட இன்கம் அதிகரிக்கணும், நிறைய அச்சீவ்மெண்ட் செய்யணும் சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். ஓகே, எங்க டீம்ல வந்து டோட்டலா எல்லாரும் சொல்லிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் இன்னும் நிறைய இன்கம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் சஃபா சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ நுஸ்ஹா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ரைசா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வணக்கம் எல்லாருக்குமே. இன்றைய நாள் வந்து எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணுற நாளாக இன்றைக்கு இருக்கே. ஸோ நான் எல்லாருக்குமே ஃபெஸ்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட இப்போ எங்கள் டீமில் வந்து இந்த கிழமை சிட்னா சிஸ்டர் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து டோட்டலாக வந்து 1,70,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிட்னா சிஸ்டர். அடுத்தது வந்து அப்சா சிஸ்டர். இவங்க வந்து இந்த கிழமை 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் டோட்டல் வந்து 50,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்சா சிஸ்டர். அடுத்தது வந்து சமீனா சிஸ்டர். இவங்க வந்து இந்த கிழமை 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் டோட்டல் வந்து 80,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சமினா சிஸ்டர். இவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் அவங்க அவசரமாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு அவங்களோட இதை ஷேர் பண்ணலை. இனி வரும் காலங்களில் அவங்க ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு அந்த விடயத்தை கொண்டாந்து சேர்ப்பேன்னு நான் சொல்கிறேன். என் டீமில் வந்து இந்த தடவை 3 பேர் தான் இன்கம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது யாரு? ஓகே, தேங்க்யூ ரைசா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வானா சிஸ்டர். ஓ சிஸ்டர், நான் செய்வேன். உங்களோட இந்த ஸ்க்ரீனை கட் பண்றீங்களா ரைசா சிஸ்டர்?
நானே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பார்க்கவா சிஸ்டர்? ஓகே, நீங்க குயிக்கா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சிஸ்டர் எனக்கு வரது இல்ல சிஸ்டர். இப்ப ஸ்கிரீன் சரி விளங்குது இதுல. ஓ இலங்கை நீங்க ஷேர் அந்த கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், இது வேற கேர்ள் ஒன்று இந்த சைடு இல்ல. ஸ்கிரீன்ஷாட் தான் ஷேர் ஆகிக்குது போல. எப்படி ஓகே, கட் நீங்க பண்ற? கட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். நீங்க கட் பண்ணுங்க, ஆ, டைம் சரி ஆகுது. okay sister. சரி சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து இதுல இதுவரைக்கும் இந்த வீக் இன்கம் எடுத்தவங்களுக்கு விஷ் பண்ணி கொள்றேன். அதே நேரம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்களால இந்த வீக் இன்கம் எடுத்துக்கொள்ள இயலாம போனவங்க அடுத்த வீக் வந்து உங்களோட பேரும் இதுல சொல்லி உங்களையும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட மனசுக்கு வரணும். அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கட்டாயம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்களால இந்த வீக் இன்கம் எடுத்துக்கொள்ள இயலாம போனவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட நீங்க வந்து இன்கம் எடுக்கணும். அதே நேரம் வந்து இந்த வீக் இன்கம் எடுத்திருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளணும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். சிஸ்டர் இவங்க இல்ல இந்த டீம். இந்த தொழில்ல ஜாயிண்ட் ஆகின எல்லாருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வந்து அவங்க ஆஹ் ஒரு இன்கம் ஒன்று எடுத்துக்கணும், ஒரு வருமானம் ஒன்று எடுத்துக்கணும், ஹஸ்பண்ட வருமானம் மட்டும் போதாது, பேரண்ட்ஸ்ட வருமானம் மட்டும் போதாதுன்ற நோக்கத்துக்காக ஜாயிண்ட் ஆகினாங்க. சில பேர் வந்து ஆஹ் அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை ஒன்றுக்கு தீர்வு அமையட்டும், எங்களுக்கு தேவையான ப்ரொடக்ட்ஸை சரி எடுத்துக்கொள்வோம் ஜாயிண்ட் ஆகி இதுல ஒவ்வொருத்தரும் இன்கம் எடுக்கிறத பார்த்து ஆசை வந்து அவங்க இது ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த வீக் வந்து பாத்திமா சமீமா சிஸ்டர் மாஷா அல்லான்னு 10,000 இன்கம் எடுத்திருக்கிறா. அவட டோட்டல் இன்கம் 1,30,000. அவட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ ஒன்றே இருந்துச்சு, அப்ப எல்லாரும் பார்த்தோம். இன்றைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண இருந்தா, பட் அவளால சின்ன வெட்டிங் ஒன்று ஃபேமிலி அதால ஏலாம் போயிட்டு இவ வந்து ஒவ்வொரு வீக்கும் இப்ப இன்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறா. நாங்க ஒரு வீக் எடுத்தோம்ன்றதுல விஷயம், ஒவ்வொரு வீக்கும் இன்கம் எடுக்கணும்ன்றது விஷயம். அதே நேரம் இவட இன்கத்தை வந்து அடுத்த வீக் ஆகல இன்னும் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லி நான் சமீமா சிஸ்டரை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது முகமது நௌஷாத். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஸ்டார்ட்ல வந்து நான் இந்த ஜாப் செய்ய கொள்ள எல்லாரும் ஹஸ்பண்ட் மாதிரியுமே எனக்கு வானம்னு சொல்லிட்டு திரும்ப பொதுவா அப்படித்தானே ஹஸ்பண்ட் நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க தின்ன குடிக்க தாரோம், எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம் தானே, உங்களுக்கு தொழில் ஒன்று தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்துல நான் விருப்பப்பட்டதுக்காக வேண்டி செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டு பேசாம இருந்தாரு. பிறகு நான் இதுல இன்கம் ஒன்று கூடுதலா எடுக்க ஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்ப இவருமே இந்த தொழிலை செஞ்சுக்கிறாரு மாஷாலான்னு சொல்லி சின்னதா ஒரு ஹோட்டல் தான் போட்டிக்கிறாரு. இப்ப அதே ஹோட்டல் தான் எங்களோட அபெக்ஸோரா திங்ஸும் சேல் பண்ணி அவரும் இந்த தொழில் செஞ்சு 2 வீக்ல ஜாயிண்டாவே 2 வீக்லயே 10,000 இன்கம் எடுத்துக்கிறாரு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட பிரதர்ஸை வந்து இன்வைட் பண்ணி இந்த தொழில வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஃபெமிலியா இந்த தொழிலை உங்களுக்கும் செய்யலும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்
அடுத்தது வந்து ரஃப்னா சிஸ்டர். ரஃப்னா சிஸ்டர் உண்மையிலேயே நல்ல ஆக்டிவான லேடி, உண்மையிலே ஆக்டிவான கேர்ள், எனக்கு பிடிச்ச கேர்ள் உண்டு. அவ வந்து ஒரு ஃபிலிம் செஞ்சா மாஷாலன்னு சொல்லி ஃபாஸ்டா மூவ் ஆகினா ஒரு ஃபிலிம்ல. இதுலயும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம தான் ஜாயிண்ட் ஆவின புறவுதான் அவ இந்த தொழிலை பத்தி உணர ஆரம்பிச்சு மாஷாலான்னு சொல்லி இப்போக்கு இந்த வீக் 10,000 இன்கம் பண்ணிக்கிறா. டோட்டலா 80,000 இன்கம் எடுத்திருக்கிறா. ரஃப்னா சிஸ்டர் படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு புள்ளையும் மீக்குது மாஷாலாண்டு. இதுக்கு நடுவுற இந்த தொழிலையும் செஞ்சு வருமானம் ஒன்று எடுத்துட்டீங்களா ரஃப்னா சிஸ்டர். இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட மத்த ஷொப்களையும் ஆக்டிவ் பண்ணி அது மூலமாவும் நீங்க உங்களோட இன்கம் கூட்டிக் கொள்ளணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஃபாசா சிஸ்டர். உண்மையிலே இந்த போட்டோ பார்க்கக்குள்ளே உங்க எல்லாருக்கும் விளங்கும் இவங்க எப்படியான கேர்ள்னு சொல்லி. இவங்க உண்மையிலே வந்து அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கு நடுவா வாழ்ந்துட்டு இருக்கிற கேர்ள். மெம்பர்ஸ் தேடுறா கூட சரியான ஒரு கஷ்டம். நான் உடனே ஜாயின்ட் ஆவின ஒரு கேர்ள் தான் மஃபாசா சிஸ்டர். மாஷாலான்னு சொல்லி அப்பவும் பின்வாங்கல்ல. அவ்வளோ கட்டுப்பாடு, அவ்வளோ ஒரு இது இருந்தாலும் அவ ஹஸ்பண்ட் அவருக்கு சப்போர்ட் ஆகிக்கிறா செய்யறதுக்கு. மாஷாலான்னு அந்த கட்டுப்பாட்டுள்ளுக்கு இருந்துட்டே அவ இந்த அளவுக்கு தூரம் முன் வந்து இந்த வீக்கும் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறா. டோட்டலா 60,000 இன்கம் எடுத்திருக்கிறா. இன்ஷா அல்லா அவ நெக்ஸ்ட் வீக் அவட இன்கம் கூடணும். அவ மத்த ஷொப்களையும் மாஷாலா நல்லா ஆர்டர்ஸ் போட்டு ஆக்டிவ் பண்ணிக்கிறா. ஏன்னா டீம்ல ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆள் மஃபாசா சிஸ்டர். நான் மஃபாசா சிஸ்டரையும் அவட இன்கம் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சஃபானா சிஸ்டர். மாஷா அல்லான்னு சொல்லி அவக்குன்ட்டு ஒரு ரூல் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லணும். ஜாயிண்ட் ஆவினத்துல இருந்து அவக்கு கீழே அவ ஜாயின் பண்ணா ஒரு மெம்பர்ஸ சரி ஏந்த டீம்ல ஜாயின் பண்ணாம சக்சஸ்ஃபுல் டீம்லயோ மத்த டீம்கள்டையோ இல்லாம தனியா ஒரு குரூப் ஒன்று ரன் பண்ணிட்டு போறா. இது வரைக்கும் அவக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து நான் நேரத்தோட சொன்ன சமீமா சிஸ்டர் கூட சஃபானா சிஸ்டருக்கு கீழே இருக்கிற கேர்ள் தான். மாஷாலான்னு சரி இப்பவே நல்ல ஆக்டிவா அவ ஜாயிண்ட் ஆவினத்துல இருந்து இது ஏந்த டீம், இது ஏந்த ஒர்க், ஏந்த தொழில நான் ஒர்க் பண்ணி அது மூலமா தான் நான் சிலரை எடுக்கணும் இந்த நோக்கத்துல வந்து அவட டீம் மெம்பர்ஸ சரியா கைட் பண்ணி மாஷாலான்னு டீம்ல நிறைய பேரை இன்கம் எடுக்க வச்சிக்கிறா. அவட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. மத்த ஷாப்களையும் ஆக்டிவ் பண்ணி அவ இன்னும் ஒவ்வொரு வீக்கும் கூடுதலான இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். இதோட இந்த டீம் மெம்பர்ஸ் முடியுது. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கூடுதலான இன்கம் ஏர்னர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ரிஸ்வானா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து முஷஃபிரா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த மெம்பர்ஸை வந்து பார்ப்போம். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்லா சிஸ்டர். வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்லா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும்னு விஷ் பண்ணி கொள்றேன். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லா சிஸ்டர் இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். தேங்க் அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? ஓ சிஸ்டர் கேக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ஃபஸ்லா தெஹிவல இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிக்கிறேன். எனக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க.
இது என் செகண்ட் இன்கம். ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து ஏப்ரல் லாஸ்ட் மந்த் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பி ஆயிக்குது. என் லீடர் வந்து நஸ்ரீன் சிஸ்டர். அவங்கள வந்து எனக்கு லிங்க் ஷேர் பண்ற குரூப்ல மூலமா தான் நான் அவங்களோட ஜாயின் பண்ணினேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து எனக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணினாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த எபெக்ஸோராண்டாவே எனக்கு நான் கேள்விப்பட்டும் இல்லை. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிச்சு அதோட பேசி கேட்டதோட தான் அவங்க சொன்னாங்க. எபெக்ஸோரா பத்தி அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் உடனே 250 போட்டு கம்ப்ளீட் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணினேன். அதோட வந்து இந்த அதோட வந்து நான் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் வீடியோ அது இதெல்லாம் எல்லாமே பார்த்து எல்லாமே இது பண்ணிக்கொள்வேன். எல்லா மீட்டிங்லேயும் ஜாயின் பண்ணுவேன். மிஸ் பண்ணினாலும் ரெக்கார்டிங் எப்படியாவது எடுத்து போய் பார்த்துக்கொள்வேன். இந்த எபெக்ஸோரால நான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு மிச்சம் கான்ஃபிடென்ஸ். நான் ஸ்டார்டிங் சரியான இன்ட்ரோவர்ட், யாரோடையும் பேசவே மாட்டேன். வாய்ஸ் மெசேஜ் சரி போட மாட்டேன் யாருக்கும். இப்போ எபெக்ஸோரால சேர்ந்ததுக்கு பிறகு தான் வாய்ஸ் மெசேஜும் போடுறேன். நஸ்ரீன் சிஸ்டர் தான் எனக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லா இதுலேயும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் எனக்காகவே அவங்க ஆன்லைன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டைம் அவங்கள்ட்ட ஃபோன் பேசி மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டுட்டே இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட வந்து நான் இந்த எபெக்ஸோரால சேர்ந்தது வந்து என் பர்சனல் நான் இன்கம் ஒன்று எடுக்கணும். நான் என் தேவைகளுக்கு இந்த ஹஸ்பண்டை இருக்காம நானும் என்ன சரி அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த எபெக்ஸோரால நான் ஜாயின் ஆயினது மெயினாவே. நான் வந்து எபெக்ஸோரால சேர்ந்ததுக்கு பிறகு வந்து நான் மிச்சம் இந்த நிறைய எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திக்குது. நிறைய விஷயங்கள் தனியா ஹேண்டில் பண்ணணும்ட்டு நானும் தனியா ஹேண்டில் பண்ணுவேன். நான் கண்டினியூஸா ஜாயின் பண்ணதுலேருந்து தொடர்ந்து ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போடுவேன். என்ன டவுன்லைனர்ஸுக்கும் சொல்றேன், கண்டினியூஸா செய்யுங்க, போடுங்க, அப்பதான் ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட வந்து நான் இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபுல் ஃபுல் டேயுமே நான் இதுக்காக வேண்டிய இது பண்ணணும், படிச்சு கொள்ளணும், இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், ப்ராடக்ட் ட்ரைனிங் இது பண்ணணும்ட்டு இந்த மேக்சிமம் வீட்டில் வேலை எல்லாம் இதை பண்ணிட்டு ஃபுல் டைமும் இதுக்காகத்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கிச்சன்ல வேலை செய்யற நேரமே ரெக்கார்டிங்களை போட்டு கேட்டுட்டு அப்படித்தான் இது பண்ணுவேன். அதோட என் அப்ளைனர்ஸ் வந்து நஸ்ரீன் சிஸ்டர், அதோட ஹஸ்மினா சிஸ்டர், அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அதோட இந்த டவுன்லைனர்ஸ் அவங்க எல்லாமே எனக்கு அவங்களோட இது இல்லாமல் நான் இன்கம் எடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதோட தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. முஷாபிரா சிஸ்டர் அடுத்தது. அடுத்தது வந்து சஹலா சிஸ்டர் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000. வாழ்த்துக்கள் சஹலா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து பஸ்மா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. வாழ்த்துக்கள் பஸ்மா சிஸ்டர். அடுத்தது வந்து ஃபஸ்னா பர்வீன் சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. வாழ்த்துக்கள் ஃபஸ்னா பர்வீன் சிஸ்டர். இது வந்து என் டீம் மெம்பர்ஸ் அவுதா சிஸ்டர் டீம் மெம்பர் உண்டு.
நல்ல ஆக்டிவான லீடர் ஒன்று. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்னா சிஸ்டர் இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா சிஸ்டர்? ஓ சிஸ்டர் கேக்குது, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து ஃபஸ்னா. நான் வந்து அனுராதபுரம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து இந்த கிழமை இன்கம் வந்து 10,000 எடுத்துக்கிறேன். டோட்டல் இன்கம் வந்து 40,000 எடுத்துக்கிறேன். எனக்கு மிச்சமே ஹாப்பியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு வந்து நான் மிச்சமே நன்றி செலுத்துறேன். ரெண்டாவது வந்து அஹ்தா சிஸ்டர். அஹ்தா சிஸ்டர் இல்லாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்திக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னா எனக்கு இந்த ஒர்க் ஹோம் இப்படி பிஸ்னஸ் செய்யற ஐடியாவே இல்லை. ஏன்னு சொன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே மிச்சம் யாரோடையும் பேச மாட்டேன். நான் வந்து 3 வருஷமா ஆன்லைன் பிஸ்னஸ் செய்றேன். இது வரைக்கும் நான் இந்த ஆன்லைன் குரூப்ல கூட ஒரு வாய்ஸ் நோட் கூட போட்டதில்ல. அப்படியான ஒரு கேர்ள் தான் நான். அப்படி அஹ்தா சிஸ்டர் வந்து எனக்கு லிங்க் ஷேர் பண்ண வந்த மூலமா தான் தெரியும். இப்படி ஒரு பிஸ்னஸுக்கு செய்றீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு செய்யறதுக்கு உண்மைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈக்வல். இருந்தாலும் அவங்க மிச்சமே இந்த பிஸ்னஸை பத்தி சொல்றாங்கன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஃபுல் டீட்டெயில் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலையும் கொடுத்து இதில் வந்து நான் ஜாயின்ட் ஆகினேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த பிஸ்னஸ் செய்கிறது கொஞ்சம் சரி இன்ட்ரெஸ்டிங் ஈக்கல்ல. ஆனால் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தர் எடுக்கிற இன்கம்மை பார்த்தோன்னே எனக்கு மிச்சமே ஆசையாயிருந்துச்சு. இப்படியெல்லாம் இன்கம் எடுக்கிறாங்களா, நானும் இதே போல் எடுக்கணும் என்ற ஒரு ஆசையில் வந்து நான் வந்து இதை ஒவ்வொரு நாளும் டெய்லி இதுக்குண்டே டைம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு போகிறேன். அடுத்து வந்து ஹஸ்மினா சிஸ்டர். அவங்க வந்து நான் எப்போ என்ன டவுட் என்ன இது கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும் எனக்கு சொல்லி தருவாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மிச்சமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து வந்து முஷஃபிரா சிஸ்டர், ஷஃபா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்டா அவங்களோட கைடிங் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திக்க மாட்டேன். அடுத்து வந்து என்ட டவுன்லைனர் அவங்களோட இது இல்லாமல் நான் இந்த இன்கம் எடுத்திக்க மாட்டேன். அவங்களுக்கு மிச்சமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் மட்டும் இந்த இன்கம் எடுக்காம இன்ஷா அல்லாஹ் என் டவுன்லைனர் எல்லாத்தையும் வீக்லி இன்கம் இன்ஷா அல்லாஹ் எடுக்க வைப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல ஆர்டரே வரல. எனக்கு பேர்சனல் யூஸுக்காக வேண்டி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டேன். அப்பவும் எனக்கு ஆர்டர்ஸ் வரவே இல்ல. நான் டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவேன். ஆர்டர் வந்தோ வரலையோ எனக்கு வந்து என் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் ஆர்டர்ஸ் வரும் வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவேன். ஒவ்வொருத்தர் வந்து பிரைவேட்டா இந்த ப்ராடக்ட்டை பத்தி கேட்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி கேட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்கள எப்படி சரி அந்த ப்ராடக்ட்டை நான் எடுக்க வச்சிருவேன். இந்த ப்ராடக்ட் மிச்சமே நல்லா நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க சிஸ்டர். ஒருவேளை உங்களுக்கு இது வந்து சக்சஸ் ஆகலாட்டி நான் வந்து இந்த மணியை சரி நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்படி என்று சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணினேன். ஆனா ப்ராடக்ட் எடுத்த ஆட்கள் எல்லாம் மாஷா அல்லான்னு சொல்லி இந்த ரெகுலர் கஸ்டமர் இப்ப வந்து ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நான் ஒவ்வொரு ஷாப்பா ஆக்டிவ் பண்ணி கொண்டு போறேன். இன்ஷா அல்லாஹ் ஃபுல் ஷாப்பையும் இன்ஷா அல்லாஹ் ஆக்டிவ் பண்ணுவேன். மிச்சம் பேர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் சிஸ்டர் ஆர்டர் வருதில்லண்டு. நாங்க முயற்சி செஞ்சா எங்களுக்கு வராதது எதுவுமே இல்ல. மத்த வந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. ஓகே, அடுத்த மெம்பர் வந்து நஷ்பா சிஸ்டர். அந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50,000. வாழ்த்துக்கள் நஷ்பா சிஸ்டர். அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நஷ்பா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓகே, அவங்க இல்ல போல. அடுத்தது வந்து பஸ்மீனா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000. வாழ்த்துக்கள் பஸ்மீனா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன்.
அடுத்தது வந்து ஃப்ரோசா சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்க 20,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. வாழ்த்துக்கள் சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும். அடுத்தது வந்து கப்சா முஸ்னி சிஸ்டர். என்ற டி மெம்பர் உண்டு. இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 9,000. வாழ்த்துக்கள் கப்சா முஸ்னி சிஸ்டர். மேலும் மேலும் இன்னும் நீங்க இன்கம் கூடிக்கொண்டு போகணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து காஜரா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 9,000. வாழ்த்துக்கள் காஜரா சிஸ்டர். அது வந்து ஆஷிகா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000. வாழ்த்துக்கள் ஆஷிகா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கமும் கூடிக்கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரைசா சிஸ்டர். வாழ்த்துக்கள் ரைசா சிஸ்டர். இந்த வீக் வந்து 30,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5,80,000. வாழ்த்துக்கள் ரைசா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் கூடிக்கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். அது வந்து அகலம் சிஸ்டர். இந்த வீக் வந்து 30,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 8,50,000. வாழ்த்துக்கள் அகலம் சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும். ஓகே, அடுத்தது வந்து இது எண்டது. நான் வந்து இந்த வீக் வந்து 30,000 இன்கம் எடுத்திருக்கிறேன். இந்த டோட்டல் இன்கம் வந்து 8,70,000. ஓகே, அடுத்தது முஷாபிரா சிஸ்டர். எந்த அப்ளைனர். இவங்க வந்து இந்த வீக் வந்து 1,20,000 இன்கம் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் முஷாபிரா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணும் என்று விஷ் பண்ணிக்கொள்றேன். டோட்டல் இன்கம் வந்து 18 லட்சம். ஹஸ்பினா. ஓ சிஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஹஸ்மினா முஷஃபிரா 2 பேருக்குமே தேங்க்யூ. ஓகே, இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல டோட்டலா 65 பேர்கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இன்கமுக்கு குவாலிஃபை ஆகி நீங்களுமே இந்த மாதிரி ஒரு செஷன்ல உங்களையுமே உங்களோட லீடர் விஷ் பண்ற அளவுக்கு நீங்க டெவலப் ஆகணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணலாம். எந்த இன்கம் வந்து நான் போஸ்ட் செய்யல. குரூப்ல போட்ட ஷானி அக்கா செய்திருப்பாங்க. நான் போஸ்ட் செய்யல. இந்த இன்கம் வந்து இந்த வீக் 4,10,000. நான் அதுக்கான போஸ்ட் செய்யல. நான் வேணும்னா போஸ்ட் செஞ்சு குரூப்ல போட்டு விடுறேன். இது வரைக்கும் டோட்டலா நான் 94 லட்சத்துக்கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 9 மில்லியனுக்கும் மேல. ஓகே, ஸோ எல்லாருமே இதே மாதிரி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும். எல்லாரோட ட்ரீம்ஸும் வந்து எஃபெக்ட்ஸோரால ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ. ஓகே.